கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ₹2 தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் காளிதாஸ். இப்ப ஆவின் பால் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்ட தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்ட ₹2 தள்ளுபடி நிறுத்தப்பட்டிருக்கிறது. 1ஆம் தேதி முதல் முகவர்கள் தங்கள் கமிஷன் தொகையை கழித்துக் கொண்டு பணம் செலுத்தும் முறை அமல்படுத்தப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. முகவர்களுக்கு பால் பாக்கெட் அடிப்படையில் இல்லாமல் இனி பெட்டி அடிப்படையில் கணக்கிட்டு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக அது குறித்து பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் காளிதாஸ். இப்ப ஆவின் பால் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்ட தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது பற்றி விரிவா சொல்லுங்க. வணக்கம் பூர்ணிமா. கோவையில் ஆவின் பால் அட்டைதாரர்களுக்கு ₹200 தள்ளுபடி செய்வதாக ஆவின் நிறுவனத்தின் பொது மேலாளர் அறிவித்துள்ளார். கோவையில் ஆவினில் ஜூலை 1ஆம் தேதி முதல் மொபைல் வழி செயலி மூலம் மட்டுமே பால் ஆர்டர் மற்றும் கட்டணம் செலுத்தும் வசதி தற்போது அமல்படுத்த உள்ளது. கோவை மாவட்டம் ஆவின் நுகர்வோர்கள் மற்றும் பால் முகவர்களின் வசதிக்காகவும் விநியோகத்தை முறைப்படுத்தும் வகையில் ஜூலை 1ஆம் தேதி முதல் முக்கிய நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகள் அமலுக்கு வந்துள்ளதாக ஆவின் பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றிய மூலமாக நாள் ஒன்றுக்கு சராசரியாக 2,30,000 லிட்டர் பால் மற்றும் பால் உட்பொருட்கள் என 650க்கும் மேற்பட்ட சில்லறை பால் முகவர்கள் மூலமாக தினசரி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விநியோக வானங்களிலிருந்து இயக்கப்பட்ட கண்காணிக்கவும் முகவர்கள் தங்கள் இருப்பிடத்தை தேவையை உறுதி செய்யவும் பணம் செலுத்துவதும் கடந்த மார்ச் மாதம் செயற்கை நுழைக்கூடிய பிரத்யேகமாக மொபைல் ஆப் மூலமாக ஒரு செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஒன்றியத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு நுகர்வோர்களுக்கு மாதாந்திர அட்டையில் வழங்கப்பட்டு வந்த லிட்டருக்கு ₹2 தள்ளுபடி செய்யப்பட்டவருடன் மே மாதம் 1ஆம் தேதி முதல் பால் அட்டைதாரர்களுக்கு அதிகபட்ச சில்லறைக்கு விற்பனை விலையிலே பால் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து நுகர்வோர்களுக்கு மாதாந்திர பால் அட்டைக்கு மாதம் 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதிக்குள் மொபைல் செயலி மூலம் மட்டுமே பணத்தை செலுத்த அட்டையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆவின் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நுகர்வோர்களுக்கு குறித்த நேரத்தில் பால் விநியோகம் செய்வதை உறுதி செய்ய அனைத்து முகவர்களுக்கும் தினசரி காலை மற்றும் மாலை இருவேளைகளிலும் தங்களின் பால் தேவைப்படி முந்தைய நாளே மாலை 4 மணிக்குள்ளே பணம் செலுத்த வேண்டும் என்று தற்பொழுது ஆவினின் பொது மேலாளர் கோவையில் தெரிவித்துள்ளார். இது குறித்து இனி வருகாலங்களில் அனைத்து முகவர்களுக்கும் தினசரி தேவை பட்டியல் மற்றும் அதற்கான தொகை ஆவின் விற்பனை செயலி மூலமாக மேற்கொள்ள வேண்டும். எனவே முகவர்கள் அனைவரும் இந்த செயற்கை நுண்ணறிவு மென்பொருள் செயலி மூலமாக ஆர்டர் செய்து தங்களுக்கு தேவையான பால்களை பெற்றுக் கொள்ளுமாறு ஆவின் தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் முகவர்கள் தங்கு தடையின்றி பால் கிடைப்பதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதாகவும் இதனை சீர் செய்து பொதுமக்களுக்கு ஏற்ப அதுக்கு உண்டானவாறு பால் விநியோகம் செய்யுமாறு ஆவின் நிர்வாகம் தற்பொழுது இந்த அறிவிப்பானது வெளியிட்டுள்ளது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காளிதாஸ்.